சார், நான் இந்த சமையல் போட்டியில கலந்துக்கிறதுக்கு விருப்பமா இருக்கேன் சார். அதான் பேர் கொடுக்க வந்திருக்கோம் சார். இப்ப என்ன அவசரம்? நாளைக்கு வந்து பேர் கொடுக்க வேண்டியது தானே? நாளைக்கா? அம்மா, போட்டிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிருச்சா? ஒரு வாரமா விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க கடைசி நேரத்துல வந்து கேக்குறீங்களே, நல்லாவா இருக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. போட்டிக்கான ஆளுங்க கூட செலக்ட் பண்ணியாச்சு. அதுவும் போட்டிக்கு 20 பேர் தான். நாங்களே 22 பேர் எடுத்திருக்கோம். 2 பேரை இப்பதான் பேசி வெளியில அனுப்பிச்சோமா. சார், எங்களுக்கு இந்த போட்டி நடக்கிற விஷயமே இப்பதான் சார் தெரியும். உங்களுக்கு லேட்டா தெரிஞ்சதுன்னா அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? சார், வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க சார். சொன்னா கேளுங்கம்மா, எங்களால எதுவும் பண்ண முடியாது. நீங்க வேணா அடுத்த வருஷம் வந்து கலந்துக்கங்க. சார், இன்னைக்கு பசிக்கு நாளைக்கு சாப்பிட முடியுமா? அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? சார் சார், இந்த போட்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது சார். எங்க வாழ்க்கை பிரச்சனை சார். இந்த போட்டியில கலந்துக்கிட்டு நான் ஜெயிச்சே ஆகணும் சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். சார், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க சார். இந்த பாருங்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வெறும் மேனேஜர் தான். எல்லாமே பாஸ் தான் முடிவு பண்ணுவாரு. சார், நான் வேணா உங்க பாஸ் கிட்ட பேசி பார்க்கட்டுமா சார்? என்னம்மா இங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? அவ்வளவு ஈஸியா எங்க பாஸ பார்க்க முடியாது. அவர் யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டாரு. சார், உங்க பாஸ் யாருங்கறத எங்கள்கிட்ட சொல்லுங்க சார். நாங்க அவங்கள்ட்ட பேசுறோம். என்னடா இது பெரிய ரோதனையா போச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி இது சின்ன லெவல் போட்டி இல்ல. இதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. உங்க இஷ்டத்துக்குலாம் வந்து சேர முடியாது. போங்க போங்க. எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிச்சிடலான்னு நம்பிக்கையா வந்தோம். அதுவும் போச்சா? வாட் ஐ டு? எஸ் எஸ், ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ், மீட்டிங்ஸ். பத்தாவதுக்கு இந்த சமையல் போட்டியே என் தலைமையில தான் நடக்குது. வெரி பிரஷர், வெரி டென்ஷன். ஓகே ஓகே, கூல் கூல். ஐ வில் மேனேஜ். டோன்ட் வரி, டோன்ட் வரி. ஓகே ஓகே. அம்மா, இவரா அவர்தான் பாசு. யா ஓகே ஓகே, ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஐ வில் மேனேஜ். சார், 1 செகண்ட் சார். சார், ஹலோ. குட் மார்னிங் சார். யா, டெல் மீ. நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. ஓ ஓகே ஓகே. கண்ணாடிக்காரன் எந்திரிச்சுன்னு மரியாதை கொடுக்குறேன். எனக்கு என்னமோ இவர்தான் பாஸ்ன்னு தோணுதுமா. நம்ம இவரை பார்த்து நம்ம விஷயத்த சொல்லி இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கிடலாமா? ஆமா. சரி, நான் வாங்க போலாம். அம்மா, நீங்க எதுக்குமா எங்க கூட அலைஞ்சுக்கிட்டு? நீங்க இங்கேயே உட்காருங்கம்மா. நானும் ராசாத்தையும் போயிட்டு வந்துடுறோம். ஆமா அத்தை, நீங்க எல்லாத்துக்கும் வந்து நின்னுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க உட்காருங்க, நானும் அண்ணனும் போய் பேசிட்டு வந்துடுறோம். சரி ராசாத்தி, போய் பேசிட்டு வாங்க. நீங்க உட்காருங்கம்மா, வந்துடுறோம். வா. கடவுளே, குட் மார்னிங் சார். நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. குட் மார்னிங். குட் மார்னிங். எல்லாரும் வணக்கம் வைக்கிறாங்க. I will இவர்தான் manage. பாஸ்ன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங். சார் சார், குட் மார்னிங். சார் சார் சார். Hey, what do you want? Who are you? சார், நாங்க இந்த ஊர் தான் சார். எங்களுக்கு இந்த சமையல் போட்டி நடக்கிற விஷயம் இப்பதான் சார் தெரியும். சார், இந்த போட்டியில கலந்துக்க முடியாதுன்னு மேனேஜர் இப்ப சொல்றாரு சார். சார், மேனேஜர் எங்களை வேணான்னு சொல்றாரு சார். அடுத்த வருஷம் கலந்துக்க சொல்றாரு சார். சார், நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணீங்கன்னா நாங்க இந்த போட்டியில கலந்துக்குவோம் சார். சார், நீங்க ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். நிச்சயம் நாங்க இந்த போட்டியில ஜெயிச்சிருவோம் சார். சார், இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க சார். ஆஹா, இவன் நம்மள தான் சிவா பாஸ்ன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கான். சரி, நம்மளும் கொஞ்ச நேரம் பாஸா இருந்து என்ஜாய் பண்ணுவோம். சார் சார், ப்ளீஸ் சார். சார் சார். ஏய், வாட் நான்சென்ஸ்? Why disturb? All time disturb. சார் சார், இந்த பிள்ளைய மட்டும் எப்படியாவது இந்த போட்டியில சேர்த்துக்கங்க சார், ப்ளீஸ் சார். This is village girl. எஸ் 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 சார், திஸ் இஸ் வில்லேஜ் கேர்ள். குக்கு, ஃபுட்டு, சூப்பர், ஹோம் ஆல் ஈட். Oh, sorry my dear village girl. I can't help you. சார் சார், நீங்களா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது சார். சார் ப்ளீஸ். You want cook? You are interested. I know.
யூ கோ வில்லேஜ் ஃபங்க்ஷன், ஏர் பஞ்சிங் ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன். வை டிஸ்டர்ப் மை டைம் மேன்? கோ. நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு தமிழ்லாம் தெரியாதா சார்? எப்ப பேசினாலும் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க, தமிழ்ல பேசுங்க சார். புரியுது தம்பி, பட் இப்ப யாரையும் என்னால சேர்க்க முடியாது. டைம் ஓவர். திஸ் இஸ் இன்டர்நேஷனல் ஈவெண்ட். நீங்க சரியான டைமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இப்ப வந்து நீங்க என்ன பண்ணாலும் முடியாது தம்பி. ரெஜிஸ்டர் பீப்புள் ஒன்லி அலௌட், நாட் ரெஜிஸ்டர் பீப்புள் நாட் அலௌட். கோ கோ போ மேன். டோன்ட் டிஸ்டர்ப் மை டைம். சார் எப்படியாவது இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். நோ நோ நோ, ரிஜெக்டட் ரிஜெக்டட் தான். சார் ப்ளீஸ் சார். சார் நீங்க நினைச்சா முடியும் சார். நோ நோ நோ. சார் 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 ப்ளீஸ் சார். சார் அச்சோ, பாஸ் போனு. சொல்லுங்க பாஸ். பாஸா? பாஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பாஸ், எல்லாமே ரெடி. நீங்க வந்த உடனே போட்டியை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். பாஸ் என்னது வந்துட்டீங்களா? உடனே வந்துடுறேன் பாஸ். யோ, அப்ப நீ பாஸ் இல்லையா? அப்புறம் எதுக்கு இம்பிட்டு நேரம் பாஸ் மாதிரி எங்கள்கிட்ட பீலா விட்டுக்கிட்டு இருந்த? அதுவும் தப்பு தப்பா இங்கிலீஷ் வேற. ஹலோ மேன், நானா உங்ககிட்ட வந்து பாஸ்ன்னு சொன்னேன்? நீங்களா என்ன பாஸ்ன்னு நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இங்க பாரு, பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு விளக்கம் வேறயா? இங்க பாரியா, உங்க பாஸ் எங்கயா? அவரை நாங்க பார்க்கணும். ரசத்தி, இவன் பாசும் கிடையாது பூசும் கிடையாது. வா நம்ம அந்த பாச போய் பாப்போம். வாமா. சொல்ல நீ எங்க போய்கிற? நாங்க அந்த பாச பார்த்தே ஆகணும்டா. நீ என்னடா போக? வாமா. நீ இந்த போட்டியில கலந்துக்கிறியா? நீங்க போங்க சார். யோ நில்லியா, யோ நில்லியா. வாமா ரசத்தி, அவனை போய் பாச நம்பி ஏமாத்திட்டோமே. ஆபீஸ் சார், பாஸ் எங்க சார் இருக்காரு? He's inside. வாமா. ஐயோ, அச்சே, சொல்ல கேட்காம உள்ள போயிட்டாங்களே. வாமா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. என் பேர் அழகர் சார், இவ பேர் ராசா. பாஸ், நான் சொல்ல கேட்காம இவங்க அடம் முடிச்சு உங்களை பார்க்கணும்னு உள்ள வந்துட்டாங்க பாஸ். சார் உங்களை கேட்காம உள்ள வந்ததுக்கு எங்களை மன்னிக்கணும். ஆனா நாங்க ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் சார். ஆமா சார், ஒரு நிமிஷம் கொடுத்தீங்களா? அதெல்லாம் பேச முடியாது, தயவு செஞ்சு நீங்க வெளியே போங்க. திவாகர், ஒரு நிமிஷம். அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு கேட்போம். சொல்லுங்க, என்ன பேசணும்? சார் எங்களுக்கு இந்த போட்டி நடக்கிற விஷயம் இப்பதான் சார் தெரியும். தெரிஞ்ச உடனே பேர் கொடுக்கலான்னு வந்தா டைம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஆள் சேர்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. சார் நான் இப்ப பெரிய கஷ்டத்துல இருக்கேன் சார். இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சு அதுல வர பணத்தை வச்சுதான் சார் என்னோட கஷ்டத்தை தீர்க்க முடியும். சார் எப்படியாச்சும் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க சார். இந்த பாருங்க, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. போட்டியில கலந்துக்க ரெஜிஸ்டர் பண்ண கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம போட்டிக்கான 20 பேரை ஆல்ரெடி நாங்க செலக்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் புதுசா யாரையும் சேர்க்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சார் நீங்க நினைச்சா முடியும் சார். இந்த பாருங்க, இது இன்டர்நேஷனல் ஈவெண்ட். இதுல யாரையும் புதுசா சேர்க்க முடியாது. ஒரு ஆளுக்காக ரூல்ஸை பிரேக் பண்ணா நிறைய பிரச்சனை வரும். அதுவும் இல்லாம கலந்துக்கிற எல்லாருமே பெரிய பெரிய ஷெஃப்ஸ். நீங்க போட்டி போட்டாலும் அவ்வளவு ஈஸியா வின் பண்ண முடியாது. சார் அதெல்லாம் ராசாத்தி வின் பண்ணிடும் சார். இந்த போட்டியில மட்டும் இந்த பிள்ளைய சேர்த்துக்கங்க சார். சாரி பிரதர், நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. சார் இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க சார். யோ ப்ளீஸ்மா, நான் சொல்றதை கேளுங்க. இதுக்கப்புறம் புதுசா யாரையும் சேர்த்துக்க முடியாது. உங்களை கெஞ்சி கேக்குறேன் சார். சாரிம்மா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சார். தம்பி, அதான் பாஸ் இவ்வளவு விளக்கமா சொல்றாருல, அதுக்கு மேலே அவரை போட்டு டிஸ்டர்ப் பண்ணா எப்படி? முதல்ல வெளில வாங்க. இல்ல சார், எங்க நிலைமை ப்ளீஸ் சார், நான் எங்க நிலைமையை சொல்லி கேக்குறேன் சார். வாங்க சார் வாங்க சார், ப்ளீஸ் சார். சொல்றது கேளுங்க. வாங்க மேடம், நீங்க வாங்க சார். வாங்க வெளில வாங்க சார். சார் தயவு வாங்க செஞ்சு மேடம், சார். வாங்க மேடம்.
சார் 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 வா, சார் போ. சார் 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 போன்னு சொல்றேன்ல. சார் நீங்க சொல்லுங்க சார். என்ன? ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க ஏய், சார். நான் பேசுறேன். படிச்சு சொல்றேன் சார் பிஸியா இருக்காருன்னு சொல்ல கேட்காம உள்ள போய்கிட்டு இருக்க. இப்ப என்னாச்சு? வேலைக்கு வரல. நீ எல்லாம் தலையில நின்னு டக்கர் அடிச்சாலும் இந்த போட்டியில கலந்துக்க முடியாது. கிளம்புங்க. அண்ணே நீங்களே இப்படி சொன்னா எப்படின்னு? நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே. ஐயோ இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாதும்மா. தயவு செஞ்சு போங்க. போ பார்க்காத. அண்ணே போங்கம்மா. கவலைப்படாத ரசத்தி, நம்ம இன்னொரு தடவை அவர்கிட்ட பேசி பார்ப்போம். சார் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் please, பெரிய sir. மனசு பண்ணுங்க சார். சார் சார் சொல்லுங்க சார். சார் அண்ணே சார் 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 ரொம்ப please, நேரமா sir. நின்னுகிட்டு இருக்கோம் சார். சார், அப்ப இருந்து ஒரே ஒரு கேட்டுட்டு இருக்கோம் வாய்ப்பு சார். கொடுங்க சார். கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். சார். சார் சார் நாங்க ரொம்ப ஒரு கஷ்டத்துல. தடவை சொன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. திரும்ப என்ன சொல்ல வைக்காதீங்க. இத பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் உங்களை போட்டியில சேர்த்துக்க முடியாது. இங்க இருந்து நான் போகும்போது வரும்போதெல்லாம் நீங்க என்ன பார்த்தா எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. இல்ல சார் அது சார் போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. சார் 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 ரசதி, எனக்கு நம்பிக்கையே இல்லம்மா. இனிமேல இவங்கள்ட்ட கேட்கறது வேஸ்ட்டுமா. என்ன மன்னிச்சிருமா. ஐயோ அண்ணே நான் தான் உன்னையும் அம்மாவையும் ஏதோ சொல்லி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு அண்ணே. நம்பிக்கை இல்லம்மா. கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம வெயிட் பண்ணுவோம். சார் போங்க. பாஸ் ம்? எல்லாமே ரெடியா இருக்கு பாஸ். உங்களுக்காக தான் வெயிட்டிங். நீங்க வந்து இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா போட்டி ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே. சார் சார் அண்ணே வாங்கண்ணே, அவர் எங்க போறாருன்னு பார்க்கலாம். நான் வரலம்மா. நம்ம எதுக்கு இன்னும் நிக்கிறோங்கிற மாதிரி பாக்குறாரு. அட வாங்கண்ணே, என்னன்னு பார்க்கலாம். வேணா ரசதி. வாங்கண்ணே. இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இனிய சமையல் போட்டி ஆரம்பமாகும். சார் உண்டர் கொடுங்க. இந்த மாபெரும் இனிய சமையல் போட்டிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து போட்டியாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போட்டியை நடத்துபவரும் பல நிறுவனங்களுக்கு சொந்தக்காரருமான இளம் தொழிலதிபர் திரு சிவா அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் உரையாற்றுவார்கள். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இது எங்க கம்பெனி சார்பாக நடக்கிற இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஷெஃப்ஸ்க்கான போட்டி. முதல்ல இந்த மாதிரி சமையல் போட்டி நடத்தணும்னு முடிவு பண்ண உடனே எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து நிறைய எதிர்ப்பு தான் வந்தது. ஓன் கம்பெனிக்கும் கிச்சன் ப்ராடக்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அப்புறம் எதுக்கு இந்த காம்படிஷன், இதனால உனக்கு என்ன ப்ராஃபிட்னு கேட்டேன். ப்ராஃபிட்காக இதை நான் பண்ணலங்க, ஒரு ஆத்ம திருப்திக்காக தான் நான் இதை பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் சமைக்கிற சாப்பாடு சுவையாக இருந்தாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். தேங்க்யூ. எனிவேஸ், நான் நிறைய பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ போட்டியை பற்றி சொல்லிடுறேன். இது 2 சுற்று கொண்ட போட்டி. ஃபர்ஸ்ட் இன்டோர் கேம்ஸ், அதுவும் கணக்கில் எடுக்கப்படும். அண்ட் 2வது ரவுண்ட் தான் முக்கியமாக வெற்றி பெற்றவங்களை தீர்மானிக்கிற ரவுண்ட். இந்த போட்டியை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக மாஸ்டர் ஷெஃப்ஸ் எல்லாம் வர வச்சிருக்கோம். ஐ எம் கிளாட் டு வெல்கம் ஷெஃப் மிஸ்டர் சுரேஷ் அண்ட் பிரீதா.
இப்போ நாம போட்டியை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சார் சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என்னம்மா நீ விடவே மாட்டேங்கிற? சார் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க சார். நீங்க எனக்கு இப்போ கடவுள் மாதிரி. நீங்க கருணை காட்டுறதுல தான் என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு சார். ப்ளீஸ் சார். அந்த பாருமா, போட்டிக்கு 20 பேரை ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டோம். ஒருவேளை இவங்க எல்லாரும் சம்மதிச்சாங்கன்னா நீங்க போட்டியில கலந்துக்கலாம். வேணும்னா உங்களோட கஷ்டத்தை சொல்லி இவங்க கிட்ட கேட்டு பாருங்க. இவங்க ஓகே சொன்னா எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ராசாத்தி, எதுக்கு தயங்குற? அவங்கள்ட்டயே பேசுங்கன்னு சொல்றாருல, வாங்கி பேசு. பேசுமா, கொடுங்க சார். பேசுங்க. ம். ராசத்தி, நேரம் இல்ல, பயப்படாம பேசு. ம். என்னோட பேரு ராசாத்தி. நானும் இந்த ஊர்க்கார பொண்ணுதான். எனக்கு இப்படி ஒரு போட்டி நடக்குதுங்கிற விஷயம் இப்போதாங்க தெரியும். பேர் கொடுக்க வந்தப்போ டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா நான் இந்த போட்டியை நம்பி தாங்க இருக்கேன். என்னோட வீட்டுல பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த போட்டியில வர பணத்தை வச்சுதான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இதுல 20 பேருக்கு மேல கலந்துக்க முடியாதுன்னு சொல்லி என்ன ஒதுக்குறாங்க. அவங்க வேலையும் தப்பு இல்ல, நான் லேட்டா வந்தது என்னோட தப்பு தான். ஆனா எனக்கு இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறது மட்டும்தாங்க ஒரே வழி. என் வாழ்க்கையில இந்த போட்டியில நான் ஜெயிச்சு அதுல கிடைக்கிற பணத்துல தான் அடங்கியிருக்கு. எல்லாரும் பெரிய மனசு பண்ணி உங்க குடும்பத்துல ஒருத்திக்கு வந்து பிரச்சனையா நினைச்சு எனக்கு உதவி பண்ணுங்க. நீங்க பண்ற இந்த உதவியில தாங்க எல்லாமே இருக்கு. ப்ளீஸ்ங்க, எனக்கு இந்த போட்டியில கலந்துக்க ஒரு வாய்ப்பு கொடுங்க. பரவாயில்ல, நீங்க கலந்துக்கோங்க. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. நோ நோ நோ, நான் அனுமதிக்க மாட்டேன். அப்ப முன்னாடியே வந்து பேர் கொடுத்த நாங்க முட்டாளா? பாவம், கலந்துட்டுமே. அது எப்படி ஏத்துக்க முடியும்? ஷீ இஸ் a sentimental idiot. எல்லாரும் எதற்கு அழுது ஏமாத்திட்டு இருக்கா? ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கிறது தெரிஞ்சு முன்னாடியே இங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப வந்து என்ன சேர்த்துக்கோங்கன்னா யார் சேர்த்துப்பாங்க? She is a drama queen. அவ்வளவு அழகா டிராமா பண்ணி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. I will never agree this. சத்தியமா நான் யாரையும் ஏமாத்தலங்க. எனக்கு போட்டி நடக்கிறதே இப்பதாங்க தெரியும். உண்மையிலே எங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்குங்க. ப்ளீஸ்ங்க. See, அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. Because it is a competition. உங்களுக்கு பணம் தான் ஏதாவது பிரச்சனைனா ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கு போங்க. இங்க வந்து உங்களோட சிம்பத்தியை காமிச்சு எங்களை ஏமாத்த பார்க்காதீங்க. Please, get lost from here. இந்த மாதிரி கடைசி நேரத்துல வந்து கண்ணை கசிக்கிட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்த பாக்குறா இவ. இந்த மாதிரி தகுதி இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறனாலதான் நம்ம நாடு இன்னும் முன்னுக்கு வராமே இருக்கு. தகுதியானவங்க மட்டும்தான் இங்க கலந்துக்கணும். இவளுக்கு இங்க இடம் கிடையாது. அதுவும் நாங்க இவளை இங்க சேர்த்துக்க மாட்டோம். சொல்லுங்க.